மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேங்க. நம்ம கட்சியில் வந்து ஒரு கீழே லெவலில் வேலை செய்கிற ஒருத்தர், அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு மைண்டில் ஒரு தாட்டு ஓடுது. அவர் மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருந்துச்சு. இவங்க அத்தனை பேர்ட்டே பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாற்றுக் கட்சியிலேருந்து நிறையா பேர் தாவேக்காவை நோக்கி வரும்போது இவங்க அத்தனை பேருக்குமே பயமாக இருக்குது. ப்ரோ நான்லாம் மன்றத்துலேருந்து இருக்கேன் ப்ரோ, நான் கட்சி ஆரம்பிச்சிருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, இத்தனை மீட்டிங் இங்கே போட்டிருக்கேன், இத்தனை விஷயம் செஞ்சுருக்கேன், பிரச்சாரத்தில் இவ்வளோ உழைச்சிருக்கேன், இப்படி நிறைய பேர் மாற்று கட்சியிலேருந்து உள்ள வந்துகிட்டே இருந்தாங்கன்னா எங்களுக்கான இடம் தாவேக்கால இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னாருங்க. ஆனால் நம்ம கட்சி பியூட்டிஃபுல்லாக மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்க அத்தனை பேருமே சேர்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஆனால் என்னோட பாயிண்ட் அவருக்கு நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது தான் இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒன்று பேசிடலாம். மாற்று கட்சிக்காரங்க தாவேக்கால வரும்போது தாவேக்கா தன்னுடைய தனித்தன்மையை இழக்குதா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கும் நம்ம கட்சியோட நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து டவுட் பண்றாங்களே, இந்த சிந்தனைக்கு இந்த வீடியோல ஒரு தெளிவான பதில் இருக்க போகுது. நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, சில பாலியல் புகார்ல நம்ம கட்சி நிர்வாகிகள் சிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ மதுரை இஷ்யூவை பத்தி பேசு, ப்ரோ நீ வந்து தஞ்சாவூரை பத்தி பேசு, ப்ரோ அந்த ஊரை பத்தி பேசு, இந்த ஊரை பத்தி பேசுன்னு சொல்லி நம்ம கட்சி நிர்வாகிகள் வேற சில தப்புகளில் ஈடுபடும் போது அது பெரும் செய்தி ஆகுது. நிறைய பேர் நம்மளை கண்டிக்கிறாங்க. இது என்ன கதை, எதுக்கு இந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு, நம்ம யாரையாவது பார்த்து சேர்க்காம விட்டோமா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் வருது இல்ல. இதற்கும் இந்த வீடியோல பதில் இருக்க போகுது. ஒன்றா தெளிவா நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு கட்சி அப்படின்னா அது அப்படியே இருக்காது. நாளுக்கு நாள் அந்த கட்சி எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்ட போது எதுக்கு தெரியுமா வந்து நம்ம கட்சியில் மன்றத்தில் இருக்கிறவங்களா பார்த்து போஸ்டிங் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் திமுக அதிமுக விலை போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடியே நிறையா நாட்கள் நிறையா வருஷங்கள் அரசியல் கட்சி நடத்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க மத்தியில் நம்ம புதுசாக எமர்ஜ் ஆகி வரோம். நமக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் கட்சி நிர்வாகிகள் வந்து நம்ம அண்ணாக்கு வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க வந்து போஸ்ட் ஓட்டினாங்க, கட் அவுட் வச்சாங்க. நம்ம மன்ற நிகழ்வுகள்ல அண்ணன் அரசியலுக்கு வரப்போறான்னு 10 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு அண்ணனை பிடிக்கும், அண்ணனுக்கு செய்யணும்னு நினைச்சாங்க, செஞ்சாங்க. இந்த மாதிரி மனிதர்களா பார்த்து மாவட்ட செயலாளர் பதவி போட்டாரு. அந்த மாதிரி மனிதர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்களை எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவும் நிப்பாட்டினாரு. நிறைய பேர் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அமைச்சராகவும் இருக்காங்க. இந்த அமைச்சரவை லிஸ்ட்ல 14 15 பேர் கிட்டத்தட்ட மன்றத்தில் வேலை செய்யறவங்க தான் இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க. சோ இது ஒரு பார்ட். ஆனா தாவேக்கா இப்படி மன்றத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் போஸ்டிங், வேற யாருக்கும் இங்க போஸ்டிங் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருந்தோம்னா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள வந்திருக்க மாட்டாரு, சிடிஆர் அண்ணே உள்ள வந்திருக்க மாட்டாரு, அனந்தஜித் இருக்கார்ல அவர் உள்ள வந்திருக்க மாட்டாரு, லயலா மணி அண்ணே உள்ள வந்திருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா பேச்சாளர்ல ரமேஷ் அண்ணே மட்டும்தான் இருப்பாரு. ரமேஷ் அண்ணே மன்றத்திலிருந்து தாவேக்கால பயணிக்கிறார். மற்ற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் நம்ம இணைச்சதுனால தாவேக்கா இங்க இருக்குல்ல, இங்க இருந்த தாவேக்கா இப்ப இந்த லெவலுக்கு போகுது. இது 2வது கட்டமா போகுது. ஓகே சூப்பர்ப்பா. இவங்கலாம் வந்த பிறகு தாவேக்காவோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, தாவேக்காவோட சிந்தனை ஓட்டம் இது எல்லாமே மாறுது. சிடிஆர் அண்ணன் மீடியாவை டெவலப் பண்றதா இருக்கட்டும், மீடியாவில் பேசுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் ராஜ்மோகன் மறந்துட்டேன் பாருங்க, அவர் தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சிகள் அத்தனையுமே தொகுத்து வழங்குறதாகட்டும், ஒவ்வொரு விஷயமும் நம்மளை மிகப்பெரிய லெவலில் பலப்படுத்துனுச்சு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது 2வது பட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்தாங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்த பிறகு இது இளைஞர்களுக்கான கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான கட்சி, வயசானவங்களும் விஜய் அண்ணாவை நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆனச்சு. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு நமக்கு வேற லெவல்ல ஒரு அப்ரோச் நம்மளை தூக்கி நிப்பாட்டுனுச்சு. நம்ம இப்போ 3வது லெவலை நோக்கி நகர்றோம். சரிங்களா? இப்போ 4வதுங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க நம்ம கட்சியில். இங்கே தான் நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு. ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். நம்மளை நம்பினாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அண்ணாவோட நின்று அண்ணாவோட சேர்ந்து சண்டை செஞ்சிருந்தாங்கன்னா அது நியாயம். ஜெயிச்ச பிறகு உள்ளே வந்துக்கிட்டு நாங்கள் விஜய் அண்ணாவோட தலைமையை ஏற்றுக்கிறோம், அது இதுன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிறதா இங்கே தாவேக்கால இருக்கிற நிறைய பேரோட சிந்தனை ஓட்டம். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜெயிச்ச பிறகு நிறையா கூட்டணிகள் நம்மளை நோக்கி வந்தாங்க. காங்கிரஸ் வந்தாங்க, இன்னைக்கு விசிகா நம்ம அமைச்சரவையில் இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்காங்க, ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ மொத்த களமும் மாறி இருக்கு. இப்போ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கட்சியில் மனித வளம் யார் யார் அரசியல் தெரிஞ்சிருக்கு, அரசியல் களத்தில் பயணிக்கிறாங்க, யார் யார் தாவேக்கால பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, முன்னாள் இந்நாள் யாராக இருந்தாலும் வாங்க நாங்கள் இணைச்சுக்கிறோம் சொல்கிறாங்க. ஏன்னா தாவேக்கா அடுத்த கட்டமாக கட்டமைப்பு ரீதியாக பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக போகுது. அதனால தான் எந்தெந்த மனித வளம்
அங்கீகாரம் எங்க கிடைச்சாலும் நம்ம தாவேக்கால இணைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல வரேன். அப்ப கட்சியில எல்லாமே மாறப்போதா தம்பி, எல்லாமே நடக்க போதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதை நோக்கி தான் கட்சி நகருது. பார்க்கும் போதே ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு நான் சொல்றேன். இப்போ என்னப்பா ஆச்சு, அதான் இந்த கட்டமைப்பு வச்சு தானே நம்ம ஜெயிச்சோம். இப்போ இந்த கட்டமைப்பு வச்சே நம்ம அடுத்தடுத்து கொண்டு போலாமே, இப்போ ஏன் புதுசா எல்லாரையும் உள்ள போட்டு பயங்கரமா ஏன் மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்ததான் நம்ம உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிற ஒன்றை எதிர்கொள்ளணும். அதுக்கப்புறம் மாநகராட்சி தேர்தல் இருக்கு. இப்போ இந்த உள்ளாட்சி மாநகராட்சி அப்படிங்கிறப்போ நம்ம கட்சியில மனித வளத்தை தாண்டி ஸ்கில்லு தேவைப்படும். அதாவது நான் போஸ்ட் ஓட்டுறவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உள்ளாட்சி நிர்வாகம் தெரியுமா, ஒரு கவுன்சிலரோட வேலை என்ன, கவுன்சிலரோட நோக்கம் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா, மேயரோட பதவியோட தாட் ப்ராசஸ் என்ன, வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தாவேக்கா அடுத்தடுத்த பயணங்கள் ரொம்ப தீவிரமாக போக முடியும். அதுக்குன்னு இந்த போஸ்ட் ஓட்டினவங்க இந்த மாதிரி மன்றத்தில் இருந்தவங்களுக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். திறமை இருக்கிறவங்களை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி திறமை இருக்கிற வேற சில பேரை நம்ம எடுத்துப்போம். எல்லாரையும் ஒன்று சேர்த்து நம்ம மாநிலத்தில் ரொம்ப நிலையான ஆட்சியை நம்ம கொடுக்கணும்னா மக்களோட ரொம்ப கனெக்டாக இருக்கிறது இந்த கவுன்சிலர்கள் தான். கவுன்சிலர்கள், வார்டு மெம்பர்கள், ஊராட்சி தலைவர், மேயர், இவங்க பண்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, திமுக ஆட்சியில் ரொம்ப 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 முகம் சுளிக்கும் வகையில் இருக்கும். இப்போ தாவேக்கால நிறைய பேரை இணைக்கிறதுலாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 8 மாவட்டத்தில் நமக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அந்த 8 மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேரை நம்ம அரவணைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்க நம்ம வீக்கா இருக்கோம். இப்ப விசில் புரட்சி ஒரு பக்கம் நடந்துச்சு, அது எப்படி 8 மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம இருக்க முடியும்? அப்ப அந்த 8 மாவட்டத்தில் தாவேக்காவோட அந்த தோழர்களோட செயல்பாடு பத்தலன்னு சொல்லுவேன், வேலை செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன், பத்தலன்னு சொல்றேன். அப்ப பத்தலங்கிறப்போ அந்த இடத்துல அவங்களை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒருத்தரை நம்ம கொண்டு வந்து வைக்கலன்னா நம்ம கட்சியா பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜாய் வர முடியாது, அடுத்த கட்டம் நகர முடியாது. இப்ப அந்த மனித வளம் அத்தனை உள்ள கொண்டு வந்து யார் யாருக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு தாவேக்கால அடுத்த கட்ட வாய்ப்பு கொடுக்கலனா, அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் புரிஞ்சவங்க, இவங்களுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கலனா நம்ம காணாம போயிடுவோம். அதனால இப்போ ஒரு கம்பெனி புதுசா ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரை வேலைக்கு எடுப்பாங்கல்ல, திறமையானவங்களை வேலைக்கு எடுப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஜெயிச்ச பிறகு நம்ம யாருங்கிறது இங்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு புரிஞ்சோன்னே மாற்று கட்சியில வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்களுக்கு வேலை செய்யறதுக்கான விஷயங்கள் அமையல அப்படின்னு நினைச்சிட்டு சில திறமையானவங்க இருக்காங்க, அவங்க அத்தனை பேரும் இங்க வராங்க. ப்ரோ இதுல ஊழல் செஞ்சவங்க இருக்காங்க, அப்படி பேசுறவங்க இருக்காங்க, இப்படி பேசுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போது நம்ம கட்சியில் இப்போ முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்க யார் மேலேயுமே பெரிய ஊழல் வழக்குகள் எதுவுமே கிடையாது. விஜயபாஸ்கர் அவர்களை அப்படியே இக்கு வச்சு நிப்பாட்டியிருக்காங்க, வேலுமணி அவர்களை அப்படியே இக்கு வச்சு நிப்பாட்டியிருக்காங்க, உள்ள அழைக்கலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்களை இணைக்கும் போது அவருடைய ஊழல் வழக்கு முடிச்ச பிறகு தான் இணைச்சாங்க. ஸோ ஊழல் குற்றச்சாட்டு வேற, வழக்கு இருக்கிறது வேற, ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்கு. ப்ரோ இவர் ஊழல் பண்ணியிருப்பார் ப்ரோ, சரி ஊழல் பண்ணியிருக்காரு, என்ன ஆதாரம் இருக்கு, என்ன தரவு இருக்கு கேட்டால் பதில் கிடையாது. பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. ப்ரோ கணிப்புனா நீங்க ஒரு வழக்கு ஏதாவது ஒன்று எடுத்துவாங்க தண்டனையை நோக்கி, அப்பனா நாங்களே இக்கு வச்சு அங்க நிப்பாட்டிடுவோம். அப்படியே இருந்தாலும் அவர் மேல அவர் இங்க வந்தார்னா இங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் ஆணித்தனமா சொல்றேன். ஏன் நான் இதை ஆணித்தனமா சொல்றேன்னா, இப்ப இந்த மாற்று கட்சிக்காரங்க உள்ள வர்றது தாவேக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இன்னும் 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 திறமையான மனிதர்கள் உள்ள வரும்போது, நிறைய பேரை அரவணைச்சு போற மனிதர்கள் உள்ள வரும்போது தாவேக்கா ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னுடைய செல்வாக்க மிக தீவிரமா செலுத்தும். மக்கள் ஆதரவு இருக்கு, ஆனா அமைப்பு ரீதியா சில குறைகள் இருக்கு. அமைப்பு ரீதியா அந்த குறைகளை சரி பண்ணி நம்ம உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தல்களை சந்திச்சா மட்டும்தான் தாவேக்கா அப்படிங்கிற அந்த ஆலமரம் இருக்குல்ல அது நிமிர்ந்து நிற்கும், ருத்ர தாண்டவம் போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திசையை நோக்கி நகரணும். ஏன்னா நமக்கு இப்போ எல்லா கட்சியும் எதிர்கட்சியா இருக்கு. திமுக டெய்லி நம்மளை திட்டுறாங்க, மேட்டூர் டேம்ல தண்ணி திறந்து உள்ள நாட்டி கூட பஞ்சாயத்து ஆகுதுங்க. ஏன் தண்ணி திறந்து உள்ள 64 தடவை இந்த மாதிரி இந்த தேதியில ஜூன் 12 அப்படிங்கிற தேதியில மிஸ் ஆயிருக்கு. 90 அடி கீழே இருந்தா தண்ணி திறந்து விட மாட்டாங்க. இப்போ இருக்கிறது 80 அடி கூட கிடையாது, வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தண்ணி திறந்து உள்ள. அதுக்கு பதிலாக சிறப்பு தொகுப்பை அறிவிச்சிட்டாரு முதலமைச்சர். இதுக்குள்ள தண்ணி திறந்து உள்ள இதை கூட விட மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் பேசிக் அரசியல் நாகரிகத்தில். ஏன்னா முன்னாடி திறப்பாங்க, பின்னாடி திறப்பாங்க, இல்ல வந்து அந்த தேதியில கரெக்டா திறப்பாங்க. எல்லாமே அங்க இருக்கிற தண்ணியை பொறுத்து தான். ஒரு பக்கம் மழை சரியா பெய்யல, பருவமழை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும், பருவமழை ஆரம்பிக்கல, அதனால தண்ணி திறக்கல, இதை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி திமுக அதிமுக மிக தீவிரமா, ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்காரு, ஒரு பக்கம் சீமான் அண்ணன், எல்லாருமே அன்புமணி அவர்கள் எல்லாருமே நமக்கு எதிராக இருக்கும்போது நம்ம பக்கம் இருக்கிற பட வலுவா இல்லைன்னா
நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. போன படை வலுவா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அதோட வலிமையான படையை கட்ட வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் இவ்வளவு பேரை உள்ள இழுக்கிறோம். சரிங்களா? இதுல திறமையானவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வாங்க. இப்ப மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்க, நம்ம இயக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லவா, ப்ரோ இவர் ஏன் ப்ரோ பாலியல் புகாரில் சிக்கினாரு, அவர் ஏன் ப்ரோ சிக்கினாரு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நான் பார்க்குறேன் இப்போ சேலத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான்னு செய்தி வருது இல்லை, அவர் நம்ம கட்சிக்காரரே கிடையாது, அதாவது கட்சியோட நிர்வாகியே கிடையாது, அவர் ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கிறவர் கட் அவுட் வச்சிருக்காரு. நம்ம தலைவர் சைன் பண்ணி அல்லது நம்மளுடைய பொதுச் செயலாளர் சைன் பண்ணி இங்கே யாருக்கும் பொறுப்பு கொடுக்கல, அந்த நபருக்கு கொடுக்கல. அவர் தப்பு பண்ணாரு, போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க, அவருக்கும் நம்ம கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் உறுப்பினர் நம்ம சொல்லிட்டோம். உறுப்பினராக யார் வேணா சேரலாங்க, நீங்களும் சேரலாம் நானும் சேரலாம். ஆனா உறுப்பினர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கட்சி அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கட்சி தாவேகா அப்படிங்கிற கட்சி நிர்வாகிகளே பாதுகாக்காது. நிர்வாகி நம்ம கட்சியில தப்பு பண்ணாங்கன்னா தூக்கு, கட்சி விட்டு தூக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இந்த மணல் அல்றவங்கள்ட்ட போயிட்டு ஏதோ கமிஷன் கேட்டார்னு ஒரு செய்தி வந்துச்சு, தூக்கு கட்சியை விட்டு. யார் எந்த வகையில தப்பு பண்ணாலும் கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க. அந்த குற்றவாளிகளை கட்சி பாதுகாக்கல. இங்க தான் நான் வந்து மற்ற கட்சியோட தாவேகா பக்கம் ரொம்ப தீவிரமா நிக்கிறது காரணம். ஏன்னா திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு நடக்கலைங்க, தப்பு நடந்திருக்குங்க, அவர் பண்ணியிருக்க மாட்டாருங்க, அந்த நபர்கள் இருப்பாங்கல்ல. ஏன்னா அந்த நபர்களுக்கு பின்னாடி ஒரு 10,000 ஓட்டு இருக்கு, 5,000 ஓட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நபர்களை பாதுகாப்பாங்க. தாவேகா இந்த கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்கல்ல, இப்போ கண்டனம் தெரிவிக்கிறாங்க. 10ஆம் தேதியே நான் அந்த தேதி கூட செக் பண்ணுங்க, 12ஆம் தேதி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சென்னையில் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு 10ஆம் தேதியே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இவங்க சொல்றதுக்குள்ள சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சேலத்தில் சொல்றாங்கல்ல, சம்மந்தப்பட்டவர் கைது, குற்றம் நடக்கக்கூடாது, குற்றவாளி யாரா இருந்தாலும் கைது பண்ணுவோம், நீ தாவேகா வந்தா விட்டுருவோமா, அவங்களையும் நம்ம கைது பண்ணுவோம். இங்கே தான் நான் சொல்றேன், இந்த கிளாரிட்டிக்கு வந்துருங்க. அதாவது ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் நிர்வாகிகள் இருப்பாங்க. 4 லட்சம் பேரும் விஜயண்ணா கிடையாது. 4 லட்சம் பேரும் விஜயண்ணாவா மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை, உங்களோட ஆசை. 4 லட்சம் பேர் விஜயண்ணாவா மாறினாதான் விஜயண்ணாக்கு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை செயல்படுத்த முடியும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த 4 லட்சம் பேரும் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இதுல 1-2 பிசிறு இருக்கும். அந்த பிசிறு தப்பு பண்ணும்போது அந்த தப்பு நடந்துச்சுன்னா அவங்கள நம்ம நீக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பயணம், நம்ம ப்ராசஸ், நேர்மையான அரசியல், ஊழல் ஒழிப்பு அரசியல், பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்திய அரசியல், வருங்காலத்தை உருவாக்குற அரசியல், இதை நோக்கி ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பயணத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற யாரா இருந்தாலும் நீக்கி சட்ட ரீதியான தண்டனை கிடைக்க தாவேகா நிச்சயம் துணை நிற்கும். அது தாவேகா காரனா இருந்தாலும் சொல்றேன், அவனுக்கு எதிராக தான் தாவேகா நிற்குமே தவிர பாதுகாக்காது அப்படிங்கிறதான் நான் இங்க சொல்ல வர்ற பாயிண்ட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அத்தனையுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மாற்று கட்சியிலேருந்து யார் வந்தாலும் நம்ம தலைமை 1-2 பார்த்து தான் சேர்க்குறாங்க. அதுலேயும் சின்ன சின்ன வேறு இன்னும் கொஞ்சம் நாள் கிளம்பிலாம் போவாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா மம்தா பானர்ஜி ஒரு கட்டத்தில் ஆளுங்கட்சியா இருக்க போது அவங்க கட்சியில நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. மம்தா பானர்ஜி கிட்ட அதிகாரம் போன பிறகு இன்னைக்கு கட்சி அவங்ககிட்ட இருக்கான்னு தெரியல. அரசியல் இப்படித்தான் ஒர்க் ஆகும். அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு. இல்லைன்னா அதிகாரம் இல்லாதப்போ காணாம போயிடுவோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.